டைனி டாய் டிஐஒய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு டைனி டாய் டிஐஒய். இந்த வீடியோவில் நம்ம எப்படி 3 விதமாக அயனிங் போர்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இது கூடவே அந்த குஷன் சேரும் இருக்குது, ஆனால் அது இந்த வீடியோவில் காமிக்கலை, இன்னொரு வீடியோவில் இருக்குது. அது இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட், ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ஷர்ட்ஸ்க்கெல்லாம் கிடைக்கிற அந்த குஷன், அப்புறம் எந்த கிளாத் இருக்கோ அந்த கிளாத்து, இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது மேலே செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதெல்லாம். இந்த ஸ்பாஞ்ச் அடியில் கொடுத்து ஒட்டுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே அயன் பண்ணுறப்போ எப்படி நம்ம ஒரு லேயராக நல்லா மொத்தமாக இருக்கணுன்றக்காக நம்ம பெட்ஷீட்ஸ் விரிப்போம்ல, அதே மாதிரி இருக்கும். இது நிஜமான அயனிங் போர்ட்லேயும் இப்படி தான் இருக்கும். இப்போ இது மாதிரி ஒட்டிட்டு வால் மவுண்ட் அயனிங் போர்டாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்பி ஹவுஸில் அதோடைய வாலில் இதை ஒட்டிக்கலாம். அதை ஒட்டுறதுக்காக நம்ம டபுள் சைடட் செல்லோ டேப் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் சுற்றியுமே செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இப்போ அந்த டபுள் சைடட் டேப்பை எடுத்து அதோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும், பிரெத்தும் லென்த்தும். இப்போ எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு பார்பி ஹவுஸில் இப்படி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சேரோ குஷனோ இதுக்கு அடியில் தள்ளி வச்சிடலாம் அரேஞ்ச் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் மெத்தட் 2 பார்க்கலாம். ஏதாவது ஒரு பாட்டில், நான் எடுத்துருக்கிறது ஏரியல் பாட்டில், அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓல்டு ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி அளவு பார்த்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதையும் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஓல்டு பேங்கிள் எடுத்துக்கலாம். இது நல்லா வளையிற மாதிரியான பேங்கிள், அலுமினியத்தில் கிடைக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி வளைச்சிட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதை உள்ளே விட்டுக்கலாம். ஒன்றில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணிடணும். இப்போது அந்த ஹாஃப் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். இந்த 2 எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுறது ஃபோல்டபுள் அயனிங் டேபிள். அதனால் அது இருந்தால் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நிற்க வைக்க முடியும். அதுக்காக தான் பண்ணுற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இந்த ஃபோல்டபுள் அயனிங் போர்டு பண்ண முடியும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா இன்னொரு வளையலையும் எடுத்து இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுட்டு இப்போது அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 2 ரப்பர் பேண்ட்ஸ் போடணும். ரப்பர் பேண்ட்ஸ் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது, லூஸாக இருக்கணும். லூஸாக இருந்தால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ அந்த பிளாஸ்டிக்கு மேலே குஷன் மாதிரி வேணும்னா அந்த ஸ்பாஞ்சை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு கிளாத்தும் மேலே ஒட்டிக்கலாம். இப்போது மெத்தட் 3, 3 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். அதை சைடில் கம் அப்ளை பண்ணி 3ஐயும் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதோட இந்த வளைஞ்சிருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2 ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை ஹாஃபாக கட் பண்ணி இப்போ 4 ஸ்டிக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ அதை அந்த போர்டு மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஒட்டிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அயனிங் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்பாஞ்சியாக வேணும்னா அதை நம்ம ரெடி பண்ணலாம். அது ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதை ஒரு கிளாத்தை வச்சு ரேப் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஈஸியாக வரணுன்றக்காக ஸ்டேப்பிள்ஸ் போட்டிருக்கிறேன். அதான் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது.
இப்போது எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே வைக்க வேண்டிய ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த டேபிள் மேலே ஒட்டிடலாம். நான் அங்கே கொஞ்சம் இடம் விட்டு ஒட்டியிருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம அயன் பாக்ஸை வந்து அங்கே வைக்கிறதுக்காக. யூஸ்வலாக நம்மளுடைய அயனிங் டேபிளில் கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல விட்டுருக்கேன். இப்போ நம்ம 3 விதமான அயனிங் டேபிள் வந்து பண்ணியாச்சு. பார்பிகிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? வாவ், எனக்கு இந்த 3 அயனிங் டேபிளுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அயனிங் டேபிள் பிடிச்சிருக்குன்னா, எது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைனி டாய் DIYக்கு. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்